நன்றி அண்ணி. கொடுங்க மெதுவா. 7 வருஷம் 7 வருஷம் ஆனா கூட கைப்பக்குவம் அப்படியே இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல காஃபி. டேய் இடியட், காஃபி போடுறது எப்படின்னு கத்துக்க. நீயும் போடுவியே காஃபிங்கிற பேர்ல ஒரு கழனி தண்ணிய கன்றாவி. அதை குடிக்கல நான் வேற மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறேன். நீங்க போங்க மேடம், கடையில் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குது. ஒரு 2 நாளுக்குள்ள வர பார்க்குறேன். ஏன்பா அண்ணி வந்து கூப்பிடுறாங்க குடுகுன்னு ஓடாம 2-3 நாள் இழுத்துக்கிட்டு இருக்க? டேய் கூப்பிட்டதும் போனா ஓவர சீன் போடுவாடா. இங்க தானே இருக்கோம், எப்ப வேணாம் போய்க்கலாம். கொஞ்சம் பிகு பண்ணுவோம் நம்ம. அதுவும் சரி, அதுவும் சரி. அருமை அருமை. இந்த கன்றாய் பிடிச்ச காபிக்கு நம்ம பாடம்லாம் வேற படிக்கணுமா என்ன? இந்த காஃபிக்கு என்னடா குறை? என்ன குறையா? ஏப்பா ஃபுல்லாவே குறைதான்ப்பா, சர்க்கரையே இல்லப்பா, கசாய மாதிரி இருக்கு. டேய் நான் அப்பப்ப காஃபில சக்கரை போடாம குடிப்பேன். அந்த கசப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், காஃபில மட்டும்தான். 7 வருஷம் கழிச்சு அதை ஞாபகத்துல வச்சு கரெக்டா கொடுத்துருக்கிறான். விளங்குச்சு. கிச்சனை போய் பாரு, கிளீனா இருக்கும். கிளீனாவா? யோ ஆமாயா. டேய் உங்க அன்னைக்கு 1000 கோவம் இருக்கும் மனசுக்குள்ள, ஆனா அதே அளவு அண்ணன் மேல லவ் இருக்கும். அப்புறம் என்ன, பெட்டி வடிக்கையை கட்டு, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்போ எனக்கு செப்பரேட்டா ரூம் கொடுப்பீங்கல்ல? யாருன்னே தெரில சார். பைக்கில் போனோம், திடீர்னு இறங்கி வந்து அடி வெளுத்துட்டான் சார். நம்ம ஆளுங்க எல்லாம் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறானுங்க சார். சாமி வந்த மாதிரி ஆடிட்டான் சார். ஏதோ அவனோட புள்ள மேலே கை வச்ச மாதிரி. அப்போ அந்த புள்ளைக்கு அப்பன்னு ஒருத்தன் இருப்பானே, அவனா? அவன் இல்லை சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்ப அந்த வீட்டில் ஆம்பளையே இல்லையா? அந்த வீட்டில் தானே எவனா வந்து காப்பாத்திருக்கணும். இல்லைங்க சார், கலெக்டர் தனியாக தான் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கும் பெரிய பிரச்சனை. அவங்க மாமனாரும் ரூம் விட்டு வெளியே வரமாட்டார். அக்கா புருஷனும் குடிக்காரன். 24 மணி நேரமும் தண்ணியில் தான் இருப்பான். அந்த பாப்பா கூட ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க வீரா மேடம், அந்த குழந்தை, இவங்க தான் அந்த வீட்லேயே ஆக்டிவாக இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா? வேற யாரும் இல்லை சார், இவங்க 3 பேர் தான். அன்னைக்கு வந்து இவங்களை காப்பாற்றினவங்க யாருன்னு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல சார். சரி தெளிவா சொல்லு. இப்போதைக்கு அந்த வீட்டில் 3 பேர் தானே இருக்காங்க? ஆமாம் சார். அந்த ராயல்சீமா கங்காவுக்கு கால் பண்ணு. நைட்டோட நைட்டா கலெக்டர் வீட்டுக்கு ஆள் அனுப்பு. பொழுது விடியிறப்ப அந்த குழந்தை மட்டும் இல்ல, அந்த வீட்டுல வேற யாருமே உயிரோட இருக்க கூடாது. சார் சொன்னது செய்டா. வெளியில போறீங்களா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? அடடடடடடா, சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டனோ. சரி சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் இரு. போத்தல யாரு நீங்க? மரியாதை கழுத்துல இருந்து ஃபர்ஸ்ட் கத்தி எடுங்க. மேடம், நாங்க ஒரு தடவை கழுத்துல கத்தி வச்சிட்டோம்னா கதையை முடிக்காம கத்தி எடுக்க மாட்டோம். அதுதான் எங்க ஃபார்முலா. ஏய் யார் உங்களை அனுப்புனது? அதெல்லாம் எதுக்கு மேடம்? பேமெண்ட் வந்தா சொல்றத செய்யறது எங்க வேலை. செய்ய சொல்றவங்களை காட்டி கொடுக்கறது ப்ரொஃபஷனுக்கு அழகு இல்ல மேடம். அதனால எங்களால சொல்ல முடியாது. பாவீங்களா? உங்களுக்குலாம் குடும்பம் குழந்தை குட்டி இல்லையா? இப்படி அநியாயம் பண்றீங்களா? போங்கடா வெளியில. சாப்பாடு சூப்பரா இருக்குது. வீரா வீரா, கனி கனி, இந்த பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என் குடும்பத்தை விட்டுருங்க. ஐயோ கனி, ஐயோ சாரே வீடியோ கால்ல வந்துட்டாரு.
இத பாருங்க மேடம், இவர் தான் செய்ய சொன்னாரு. இப்போ உன் கண்ணு முன்னாடியே உன் குடும்பத்துல இருக்கிற 5 பேரும் சாக போறாங்க. என்ன சொன்ன? நீ எங்க எல்லாரையும் கொல்ல போறியா? இனி உன்னால இங்க இருக்கிறவங்களோட முடியாது. பாக்குறியா? 5 பேர் கழுத்துல கத்தி வச்சும் திமிரு அடங்கல. ஏய், அவங்கள அறுத்து போடுறான். ஏய், ஒவ்வொருத்தரா அறுத்து போட்டு கடைசியா இவளையும் அறுத்து போடுறான். இவ கண்ணு முன்னாடியே குடும்பத்துல இருக்கிற 5 பேரும் சாகணும். 5 பேர் இல்ல ஆதித்யா, 6 பேர். டேய், நல்ல வேலை மேடம் மேல கை படல, பட்டு இருந்துச்சு. மொத்த பயிலும் பணமா தான் போயிருப்பீங்க. போன் எடுறா. இந்தாங்க சார். ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ என்னாச்சுன்னா, நீங்க அனுப்புன சில்லற பசங்க எல்லாத்தையும் செஞ்சு விட்டேன். இனிமே யார் அனுப்புனாலும் தோ இவனுங்க கதிதான். இனி இது உனக்கும் எனக்குமான ஃபைட். நீ இவங்களெல்லாம் தொடணும்னா என்னை தாண்டி தான் தொடணும். அடுத்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுகளை அனுப்பு. இப்படி சொத்தையா அனுப்பாது. சண்டை பொசுக்குன்னு முடிஞ்சு போச்சு.